எங்க பார்த்தாலும் பேர் எழுதி வச்சிடறாங்க, ஒரு இடம் பாக்கி இல்ல. இவ்வளவு தொந்தரவு தாங்க முடியல, பேர் எழுதுறதும் ஆட்டின்னு விடுறதும். இவங்கள என்ன பண்றது? இந்த ஒருத்தன் எழுதிருக்கானே, அவனை பிடிச்சி தூக்குங்கண்ணே. பார்த்து பொறுமையா. மாயவரனே, மாயவரத்துல இருந்து இதை எழுத ராமர் பாதத்துக்கு வந்த நீ இல்லைன்னா வந்தோம் பேரை பதிக்கணும்ண்ணே. இங்க கல்வெட்டு நீங்க ராமர் பாதத்தை ரெடி பண்ணிருக்கீங்க, உங்க பேரை பதிச்சு இங்க எல்லாருக்கும் காமிக்க வர்றவங்க எல்லாம் உங்க பேரை படிக்க போறாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் பாலச்சந்திரனே. பாலச்சந்திரா? அது யாரு? ஆனந்தி. கயல் ஆனந்தினே. ஓ, உங்களுக்கு கயல் ஆனந்தி கேக்குதா? ஆசனே. அன்னைக்கு அப்புறம் பாத்ரூம்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் போய் போன் அடிக்கிறேன், நாட் ரீச்சபிள் வருது. நான் அடிச்ச ஒருத்தன் பச்சை பச்சையா கேட்டான். நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ஏரியா பூரா பெயிண்ட் அடிச்சு சுத்தம் பண்ணி வச்சா நீங்க வந்து இதுல பேர் எழுதுறதும் ஆட்டிங் விடுறதும் அம்பு விடுறதும். காதல் சின்னண்ணே. காதல் சின்னத்துக்கு கயலானந்திக்கு என்ன சம்பந்தம்? நீ கயலானந்தி லவ் பண்றியா இல்ல அந்த பொண்ணு ஒன்ன லவ் பண்ணுதா? அதெல்லாம் மனசுல சொல்ல முடியுமா? அதை இங்க ஆட்டின் விட்டு காட்டுறீங்க. மாயாவரத்துல இருந்து பைக் எடுத்துட்டு வந்திருக்காங்க ராமர் பாதத்துக்கு ஆட்டின் விட்டு காட்டுறதுக்கு. ஒன்னா மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு இதை பூரா இன்னைக்கு அடிச்சு விட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு இந்த உப்பளத்துல நீ இன்னைக்கு உப்பு வாடுற பாக்குற பாக்கணும். போய் 4 நாள் வேதாணி உப்பளத்துல நீ உப்பு வாரினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். போ ஆள்ண்ணா போயிட்டானான்னு பாரு. போயிட்டானா? அவன் எழுதுனதை எழுதிட்டான் ஆனந்தின்னு. நம்ம மேனேஜர் ஆனந்த் நம்பர் அதில் எழுதி விடுங்க, வர்றவன் பூரா அவனுக்கு போன் அடிக்கட்டும். விடிய அவன் மேனேஜர் தூங்க கூடாது.